மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா சிஎஸ்கே விஸ் ஆர்சிபி மேட்ச் தான் ஒரு மிகப்பெரிய நாக் அவுட் மேட்சா ஐபிஎல் 2024 அமைய போது டே பை டே வந்து நடக்கிற மேட்சோட ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ எப்பா அந்த மேட்ச் தான்ப்பா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேட்ச் அப்படின்னு ரொம்ப நல்லாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியுது அப்படின்னே வந்து சொல்லலாம். எஸ், அந்த சிஎஸ்கே விஸ் ஆர்சிபி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியமில் வந்து நடக்க போகுது பெங்களூரில். ஸோ ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு படைபலம் கொண்ட ஒரு டீம் ஆர்சிபி. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேப்பாக்கில் மேட்ச் நடந்தாலும், சின்னசாமியில் மேட்ச் நடந்தாலும், ஈடன் கார்டன்ஸில் மேட்ச் நடந்தாலும், ஏன் வாங்கடையில் மேட்ச் நடந்தால் கூட அங்கே சென்னை ரசிகர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ப்பரிச்சிருவாங்க. ஸோ டெஃபினெட்லி ஒரு நல்ல கேமாக இருக்க போகுது. பட் ஆனால் குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி இப்போ மழை வரும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. என்ன ப்ரோ சொல்றீங்க, மழை வருமா அப்படின்னா எஸ், இப்போ பெங்களூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மழை பேஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு நேத்து. ஸோ நேத்து நல்ல மழை அப்படிங்கிறதுனால மழையை வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வானிலை அறிக்கை ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ வந்து இந்த பாட்காஸ்ட்லாம் பண்ணுவாங்கல்ல, ப்ராட்காஸ்டா ஏதோ ஒன்று சம்திங் அதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஎஸ்கே விஸ் ஆர்சிபி மேட்ச் பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா பேசுறப்போ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க இது மாதிரி வந்து மழை நிறைய வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரி ப்ரோ, மழை வருது, மேட்ச் நிக்குது, என்ன நடக்கும் அப்படின்னா மேட்சை வந்து முழுசா நடத்துறதுக்கு தாங்க பார்ப்பாங்க. மேட்சை வந்து அந்த அளவுக்கு வந்து விட்டுற மாட்டாங்க. எஸ், ஒரு 6 ஓவர் வரைக்குமாவது வச்சு மேட்சை நடத்திடலாம் அப்படின்னு தான் வந்து பார்ப்பாங்க. பட் அந்த 6 ஓவர் சினாரியோலாம் வந்துருச்சுன்னா கொஞ்சம் ரெண்டு டீமுக்குமே டஃப் ஆயிரும். ஏன்னா அது ஒரு ஈஸி கேமாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு ரெண்டு சைடும். அதுவும் மழை வேற பெஞ்சிருந்து அந்த பிச்சில் அப்பெல்லாம் ஒரு கேம் நடந்துச்சுன்னு வைங்களேன், எனக்கு தெரிஞ்சு வேற லெவல் கேமாக இருக்கும். இன்கேஸ் மேட்சே நடக்கலை அப்படின்னா ரெண்டு டீமுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் கொடுப்பாங்களா. ஸோ அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டை வச்சு ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே த்ரூ ஆயிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 14க்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே அப்பையில் வந்து 7 வின்னாக இருப்பாங்க. பட் ஆனால் 15 பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிடுவாங்க. ஸோ அதனால வந்து அந்த 15 பாயிண்ட் அப்படிங்கிறது கம்ஃபர்டபுளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரூ பண்ணுறதுக்கு செமையாக இருக்கும். ஸோ டேரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிடுவாங்க. எஸ், ஆப்வியஸ்லி வந்து ஆர்சிபி உள்ள வர்றது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ அன்னைக்கான கேம் வந்து நடந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகணும். இப்போ இருக்கிற நிலவரப்படி பெங்களூரில் மே 18ஆம் தேதி மழை வர்றதுக்கான சான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 96% கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரில. அதே மாதிரி ஆர்சிபிக்கான சினாரியோன்னு ஒன்று இருக்குங்க. எஸ், 180 ரன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை ஓவருக்குள்ளே வந்து சேஸ் பண்ணணும் அப்படின்லாம் வந்து இருக்கு. பட் அது இப்போலாம் சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் கேமில் வர்றப்போ அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸை ஏற்படுத்தும். ஏன்னா அதுக்கு இடையில ஒரு சில கேம்ஸ் இருக்குது, அதெல்லாம் முடிஞ்சு அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் பார்க்குறப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு நல்ல கேம், சீரியஸ்லி ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல கேம். அதுவும் சிஎஸ்கே விஸ் ஆர்சிபி மாதிரி டீம் மோத போகிறாங்க அப்படிங்கிறப்போ அது ஒரு ரொம்ப வேற லெவல் கேமாக அமைய போகுது. தயவு செஞ்சு இந்த மழை குறுக்கிடாமல் வந்து இருக்கணும். பட் ஆனால் நிறையா சொல்கிறாங்க மழை வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேட்ச் ரெண்டு டீமுக்குமே அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து டீம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தயாராகிட்டு இருக்காங்க. ஒரு சில இழப்புகள் ரெண்டு டீம்லையுமே வந்து இருக்கு, ஒரு சில இன்ஜூரி கன்சர்ன்ஸ் இருக்கு, ஒரு சில பேர் நேஷனல் டியூட்டிக்காக கிளம்பிட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு கடைசி ஒரு போராட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் ஒரு சைடில் ஹேட்ஸ் ஆஃப் டு தி ஆர்சிபிங்க. எப்பா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆயிடுவாங்கன்னு நான் யோசிச்சேன். ஆனால் எங்கேருந்து எங்கேயோ வந்திருக்காங்க, உண்மையுமே வேற லெவல். அதே நேரத்தில் சிஎஸ்கேவும் சும்மா இல்லைங்க. எஸ், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டி எம்எஸ் கேப்டன் பண்ணலை. ஸோ ருத்து புது கேப்டன், நிறைய இன்ஜூரிஸ் இருந்துச்சு டீமில். அண்ட் முக்கியமான பேட்டர் டெவான் கான்வே இல்லை. இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவங்க மேலே வந்திருக்காங்க அப்படின்னா வேற லெவல். சீரியஸ்லி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்து சிஎஸ்கே விஸ் ஆர்சிபி மேட்ச் பற்றி என்ன? அண்ட் அன்னைக்கு ஃபுல் மேட்ச் நடக்கணுமா, இல்லை மழை வந்து பாயிண்ட் ஷேர் ஆகணுமா, இல்லை கொஞ்சம் ஓவரில் நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.